நம்மளை நாம உணர போறோம், நாம எப்ப நம்ம பரதவர்னு பறைசாற்ற போறோம், நாம எப்ப இதுக்கெல்லாம் அந்த இடத்துல ஒருத்தர் உட்கார்ந்த உண்மையிலேயே வருத்தத்துக்குரிய ஒரு செய்தியா நான் சொல்றேன். மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் அண்ணன் சாமி அவர்கள் ஒரு இடத்துல குறிப்பிட்டார். நான் நிறைய மேடைகள்ல சொல்லியிருக்கேன், திரும்ப திரும்ப சொல்லணும்னு தான் இதை சொல்றேன். நான் மேடையில போய் சட்டமன்றத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல மீனவர்களுடைய பிரச்சனையை பத்தி பேசினா அதை ஆமோதிச்சு வரவேற்று கை தட்டுவதற்கு கூட ஆள் இல்லாத அனாதையாக நான் நிற்கிறேன் என்று சொன்னார். உண்மையிலேயே அந்த அந்த வார்த்தையினுடைய வலி என்பதை நான் ஆழ புரிந்து கொண்டேன். அப்படி சொன்னார். என்ன காரணம்? பொதுவெளி மக்களுக்கு, வெகுஜன மக்களுக்கு, கடலோர மக்களுடைய பிரச்சனையோ வாழ்வியலோ தெரியாது, புரியாது. காரணம் என்ன? உங்களுக்கான அரசியல் பங்கேற்பே கிடையாது. முன்னெல்லாம் ஒரே ஒரு பொறுப்பு, மீன்வளத்துறை அமைச்சர் யாருக்கா ஒரு மீனவர் கொடுக்கணும், அதனால ஒரு சீட்டு என்று வழங்கப்பட்டது. இன்னைக்கு அதுவும் இல்ல, எங்களால இதை கொடுக்காமையும் அரசை நடத்த முடியும் என்று காட்டிட்டாங்க. இதுக்கு மேல நம்ம என்ன செய்ய போறோம்? இதுக்கு மேல என்ன செய்ய போறோம்? ஒரு வார்டு மெம்பரா நிக்கிறது இல்ல, ஒரு ஊராட்சி மன்றமா நிக்கிறது இல்ல, ஒரு ஒன்றிய கவுன்சிலரா நிக்கிறது இல்ல, மாவட்ட கவுன்சிலர் நிக்கிறது இல்ல, மேயர் நிக்கிறது இல்ல, சட்டமன்ற உறுப்பினர் நிக்கிறது இல்ல. ஏன்? 10 ஓட்டு போடட்டுமே. ஆனா உண்மையிலே நம்ம மக்களை பாராட்டணுங்க, பாராட்டி ஆகணும். அண்ணன் சொன்னாரு, நான் ஏன் வந்து கடல் இருக்கிற எல்லா ஊருக்கும் சொந்தக்காரன்னு சொன்னா, இதே கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய இணையம் புத்தந்துறையில் இருக்கக்கூடிய அந்த துறைமுகத்திற்காக வந்து போராடினா. நான் அரசியல் கட்சியில் இல்லை, தேங்காய்பட்டினம் துறைமுகத்துக்காக நான் போராடி இருக்கிறேன். இதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு போராடி இருக்கோம். தூத்துக்குடி மாவட்டத்தில் போராடி இருக்கிறோம். ராமநாதபுரம் உப்பூர் அனல் மின் நிலையம், இங்கே கல்பாக்க அணுமின் நிலையம், அங்கே கூடங்குளம் அணுமின் நிலையம், இந்த பக்கம் எண்ணூர், இங்க இருக்கக்கூடிய 16-18 கிலோமீட்டருக்கு ஒரு அனல் மின் நிலையங்கள் கொண்டு வரப்பட்டது. கடலூர்ல இருக்கிற அனல் மின் நிலையம் எல்லாவற்றிற்குமான போராட்ட காலத்தில் நாங்கள் இருந்தோம். நான் இருந்தேன். எது ஒன்றும் இல்லை, இந்த மக்களுக்கான இந்த நிலத்திற்கான உரிமையை பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காகவும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவும். ஆனா எனக்கு நம் நில மக்களை வாக்கு செலுத்தல. அதெல்லாம் ஒரு கொடுமை என்னன்னா, ஒரு அம்மா கிட்ட போய் நான் என்னோட துண்டறிக்கையை கொடுத்தேன். அவங்க வாங்கி என்னதான் சொன்னாங்க, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனல் மின் நிலையத்திற்காக போராடி 6 மாத கை குழந்தையை கையில் வைத்துக் கொண்டு ஆதாரங்களை திரட்டி வழக்கு போட்டு தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் மூலமாக ஸ்டே வாங்கின என்னை அந்த பேப்பரை தூக்கி குப்பையில போடுவேன், எடுத்துட்டு போன்னு சொன்னாங்க. நம் மக்களுக்கான அரசியல் அவ்வளவுதான். நமக்கு 1000 கட்சிகளை சேர்ந்திருக்கிறோம். நம்மளுடைய இனத்தை சேர்ந்த ஒருத்தர் போட்டியிடுறாருன்னா அவர் வெல்லட்டும், நான் தோத்து போனாலும் பரவாயில்லை என்ற எண்ணம் எத்தனை பேருக்கு இருக்கீங்க? தாலிமான் கோவமா பேசுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? வழியில கொட்டிட்டு இருக்கிறேன், நிறைய வச்சிருக்கேன், அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். ஒற்றை பொம்பளை பிள்ளையா இருந்து இந்த இடத்துல வந்து நிக்கிறதுக்கு நான் பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சமல்ல. ஏச்சுக்களும் பேச்சுக்களும் அவமானங்களும் அடிகளும் உதைகளும்